பட் இப்போ சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் வாஸ் தட்? இது சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் பார்த்ததையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, பிடிச்சி அந்த படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து இப்போ இந்த அட்டென்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஃபெஸ்டிவல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி குழந்தை மனம் உள்ளவர்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ சிவகார்த்திகேயன் பிடிச்ச எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். அப்போ காளி வெங்கட் அதை வந்து ஒரு பிரமாதமான நடிகர், அது நான் சொல்லி தெரியல. அப்போ அவர் அதை செட் பண்ணுறப்போ மற்ற எல்லாமே கரெக்டாக அது செட் ஆயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் ஒரு படம் வட்டம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட். வேறு கதை வேறு படம் அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, கம்ப்ளீட்டாக எத்தனை வருஷம் இருக்குது ஆரம்பிச்சிருந்து இப்போ முடிச்ச வரைக்கும்? இது வந்து திரைக்கதையாக ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. இல்லை, இது என்ன முதல் படமாக நான் அதை எடுக்கணும்னு ஐடியா வச்சிருந்தது. ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணேன் ஒரு 3 நாள். அப்புறம் குழந்தைகளை வச்சு எடுக்க வேணாம், அது வந்து ரிஸ்க்கு. ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சு? அதனால சொன்னேன்னு வச்சிங்களேன், உங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் ஓடும் ஃபுல்லாக. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் குரங்குபிடல் இயக்குனர் கமலக்கண்ணன் சார், வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி நிறையா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க சார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி படம் மெட்டீரியலைஸ் ஆகிருக்கும், நிறையா அவார்ட்ஸ் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி ஒன்று இருந்தது. பட் இப்போது சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்னு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் வாஸ் தட் சார்? நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிற ஒரு அட்டென்ஷன் வந்து ஒரு சின்ன படத்துக்கு இன்மீடியட்டாக கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் பார்த்ததையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, பிடிச்சி அந்த படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து இப்போ இந்த அட்டென்ஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஃபெஸ்டிவல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே வந்து இது வந்து பேசிட்டோம். அவர் படம் பார்த்து படம் பிடிச்சி அதனால் அது ப்ரெசென்ட் பண்ண வந்தார். அது அவார்டுக்கு போச்சு, அது 2வது. ஓகே ஓகே. அப்போ அவருக்கு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது. அவருக்கு குழந்தைகள் படமும் குழந்தைகள் மேலேயும் அந்த சென்சிபிலிட்டி தான் அவருக்கு குழந்தைகள் ஆடியன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இது குழந்தைகளுக்கு கனெக்ட் ஆகும், குழந்தை மனம் உள்ளவர்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ இல்லை, குழந்தையா நம்மளை கன்வெர்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இந்த படம் உருவாகும். இப்போ சிவகார்த்திகேயன் பிடிச்ச எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தோட நம்ம எதை நம்மளோட ஐடென்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ அதில் நம்மளோட ஏதோ ஒரு எசன்ஸ் இருக்கணும். அதுதான். ஓகே, அதனால் இது வந்து இப்போ இந்த அட்டென்ஷன் கிடைச்சிருக்கிறது படத்துக்கு. ஆனால் இது கிடைக்கும்ன்றது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே. ஏன்னா அப்போவே அது முடிவு பண்ணதில்லை. சூப்பர். அதனால் இது கிடைக்கும்னு தெரியும். ஓகே, சொன்னாருன்னு சொன்னீங்க, படம் பார்த்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. ஒரு எக்ஸைட்டாக ஒன்று பேசுவாங்க. படம் பார்த்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த படத்தோட ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இன்டென்ஸான ஃபில்மாக இருக்கட்டும், பார்த்துட்டு வெளில வரோன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஹோல் டேவே அந்த தாக்கம் இருக்கும். அது மாதிரி சிவகார்த்திகேயன் அவருக்கு ஏதாவது இருந்து வெளில வரப்போ அந்த வைப் இருந்து ஏதாவது சொன்ன வேர்ட்ஸ் ஏதாவது? அதாவது என்னென்னா, அவர் ஒரு தடவை படம் பார்க்கல, 4 தடவை படம் பார்க்கல. 4 தடவை? ஓகே. இது வரைக்கும் அந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லலை, நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவர் ப்ரைமரியாக சொல்கிறத அவர் சொல்கிறப்ப தான் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே. நாங்கள் அதுக்குள்ளே அந்த படத்தை தாண்டி அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சோம்ல. அவர் பேசுவார் கண்டிப்பாக. சூப்பர். அவர் குரலில் கேட்குறப்ப இன்னும் அது நல்லா இருக்கும், ரைட்டாக இருக்கும். ஓகே. இப்போது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சின்ன கதையை எடுத்துகிட்டு, ஒரு சிறுகதையை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க, கான்ஃப்ளிக்ட் முதல்ல ரெடி பண்ணிட்டீங்க. காளி வெங்கட் மாதிரியான ஆட்கள் உள்ள வரும்போது அந்த ஆக்டர்ஸ் கொடுக்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாக ஒன்று சொன்னாலும் அவங்க எமோட் பண்ணுற விதமில் அந்த டேரக்டருக்கு ஒன்று கன்வின்சிங் ஆகும். அந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கன்வின்சிங் ஆகுது? இது ஒரு ஆர்கானிக்கான எமோஷன் தான். ஒரு எக்ஸாஜரேட்டடாவோ இல்லை வந்து நம்ம பழகாத ஒரு எமோஷன் இல்லை. அதனால் உங்களுக்கு அது நார்மலாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஒரு நடிகர் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாமல் போகிறப்ப உங்களுக்கு அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் பண்ணி போயிடுற இது இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை இமோட் பண்ணியும் வைக்கணும், இன்னொன்று ஆங்கராக இருக்கணும். அந்த மொத்த டீமுக்கு நடிகராக இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும் ஆங்கராக ஒரு மீட்டர் செட் பண்ணணும். அப்போ காளி வெங்கட் அதை வந்து ஒரு பிரமாதமான நடிகர், அது நான் சொல்லி தெரியல. அப்போ அவர் அதை செட் பண்ணுறப்போ மற்ற எல்லாமே கரெக்டாக அது செட் ஆயிடுது. அந்த ஆர்கானிக் இமோஷனும் அந்த லேண்ட்ஸ்கேப்போட தன்மையும் அந்த கதையோட இதையும் மட்டும் தான் அவருக்கு சொல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் நான் அவ்வளோ கூட சொல்ல வேண்டிய ஸ்பேஸ் இல்லை. அதை எல்லாமே அவர் ப்ராப்பராக கேப்சர் பண்ணிட்டாரு.
படத்தை ஒரு ஒரு லெவலுக்கு எலவேட் பண்ணிட்டார். அவர் லீடாக அந்த அந்த சீனியராக இருந்து எலவேட் பண்ணுறப்ப மற்றவங்க எல்லாமே அதை மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ படமே தானே எலவேட் ஆகிடும். அவர் வந்துட்டாரு, நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சமாக அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல, அவங்க தானாகவே வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மீட்டரில் பேசுகிறீங்க, திடீர்னு நான் ஒரு மீட்டர் ஹையாக பேசுனேன், நீங்கள் என்ன பேசுவீங்க? அந்த மீட்டருக்கு வந்தா இன்னும் ஹை போனால் இன்னும் வருவீங்க அவ்வளோதான். ஃபாலோ தான். ஆமாம், நான் வந்து நீங்கள் சத்தம் போட்டு பேசுங்கன்னு நான் சொல்லவே தேவையில்லை. சரி அவ்வளோதான், அப்படி நடந்துருச்சு. ஓகே, இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் அமைச்சிட்டீங்க, ஸ்கிரிப்டை அமைச்சிட்டீங்க. அந்த ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணும்போது நான் 2 பேரும் நோட் பண்ணேன். நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் இருந்த அந்த 2 பேர் எனக்கு அறிமுகம். அப்படி தான் உங்களுக்கு அறிமுகமாக இருப்பேன் நினைக்கிறேன். தெரியும், எனக்கு இருந்தே தெரியும் முன்னாடி. ஓகே, ஸோ அந்த நான் கோயம்புத்தூர் தான் பேஸ்டா. நான் இப்போவும் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் போனேன். நான் இன்னும் அங்கே அந்த ஏரியாவுக்குள்ளே அங்கே தான் இருக்கிறேன் நான். ஓகே, இப்போ எஸ்கே அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இந்த அஸ் அ டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ. ஆனால் அவர் ப்ரொடக்ஷனில் இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாள் அதுவாக இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். இஸ் வாள். தென் அவரோட ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் எப்படி வரணும்னு டிசைட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருக்காரு. நல்ல லைவாக இருக்கட்டும், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வெளியே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ, அவருக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் அவரோட மார்க்கெட் ஒன்று இருக்குது, அவரோட இமேஜ் ஒன்று இருக்குது, நம்ம இந்த ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. அஸ் டேரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை, அதுதான் நான் ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். என்னென்னா, இப்போ இந்த மாதிரியான படங்களை வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரையும். டிரெக்டர்ஸ் கூட நிறைய டிரெக்டர்ஸ், வெற்றிமாறன் மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டாப் ஸ்டார் ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது போய் சேர்ற இடம் வந்து ரொம்ப பெருசு. இப்போ ஆனால் நிறைய எல்லாத்துக்கும் அந்த இன்டென்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லாம் ஃபில்ம் வியூவர்ஸ் தானே, எல்லாருமே சினிமா ரசிகர்கள் தான். ஒரு நல்ல படத்தை பார்க்குறப்ப பண்ணலான் இருக்கும். ஆனால் அதை செய்யறதுக்கான சூழல் வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஐஸ் பிரேக் பண்ணியிருக்காரு அவர். அப்போ அது இன்னும் இதே மாதிரி நிறையா பேர் வந்து அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது, படம் எடுக்கிறது ஒரு பக்கம், அது வந்து தொடர்ந்து செய்வோம். அந்த நம்பிக்கையை கொடுக்குறது, ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் ரீச் ஆகும். இன்னும் 10 படம் சொன்னோம், மற்ற ஹீரோக்களும் அந்த வேலையை செய்வாங்க. சூழல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் கதைகள் வரும், நிறைய நல்ல படங்கள் வரும். நமக்கு பார்வையாளர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டம். நான் என்ன எப்போவுமே ஒரு 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 சினிமா பார்வையாளர் தான் பார்க்குறேன். நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் இருக்கும்ல. நம்ம சாப்பாடே வந்து ஒரு 10-20 வச்சுட்டு தானே சாப்பிட்றோம். இனிப்புலேருந்து கசப்புலேருந்து தோற்பு எல்லாமே. அது மாதிரி வெரைட்டி ஆஃப் படங்கள் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் இது ஒரு முக்கியமான விஷயந்தான். இது இந்த படத்துக்குன்னு இல்லை, பொதுவாகவே முக்கியமான விஷயம். ஓகே, ஒரு சிறுகதையிலேருந்து நம்ம எடுத்து ஸ்கிரிப்டிங் ஒரு டிசைன் ஒன்று பண்ணி, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, டைலாக் பண்ணி ஒன்று பண்ணுறோம். எனக்கு இது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ குரங்கு படலுங்கிறது நார்மலாக ஒரு அந்த குரங்கு படலை வச்சு எப்படி ஒன்று டெவலப் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ சார் இன்ட்ரெஸ்ட்? இல்லை, அது வந்து அந்த கதையோட ஒரு சினிமாவை மாறுறதுக்கான பேஸே வந்து மெயின் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஒன்று வேணும், முரண்பாடு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃப்ளிக்ட் வேணும். அதோட சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷன் வேணும். அதை வந்து வைடாக எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் மெட்டீரியல் வேணும். ஓகே. இப்போ வந்து இதில் வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஏரியா, நம்ம எல்லாரும் கடந்து வந்த ஏரியா. அப்புறம் அது அப்பாவுக்கும் மகனுக்கான கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஏதோ ஒரு வகையில் கடந்து வந்த ஏரியா. இப்போ இந்த 2 முதல்ல கான்ஃப்ளிக்ட்டு, அதுக்கப்புறம் அதில் ஒரு இமோஷன், அந்த பீரியடோட இமோஷன் இருக்குல்ல, நம்ம எல்லாரும் கடந்து வந்த காலகட்டத்தோட இமோஷன். நம்ம இன்றைக்கி வந்து என்ன வயசில் வேணால் இருக்கலாம், நமக்கு ஒரு குழந்தை பருவம் இருக்குது, நமக்கு ஒரு சம்மர் வெக்கேஷன் இருக்குது, சம்மர் வெக்கேஷன் நாஸ்டாலஜியா இருக்குது, நமக்கு ஒரு சைக்கிள் கதை இருக்குது, உங்கள்கிட்ட கேட்டால் சொல்கிறதுக்கு ஒரு சைக்கிள் கதை இருக்குது, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கேட்டாலும் சொல்கிறதுக்கு ஒரு சைக்கிள் கதை இருக்குது. இது எல்லாமே அந்த எசன்ஸில் அந்த சிறுகதையிலேயே இருந்தது. ஓகே. அப்போ அந்த சிறுகதைக்கு முன்னாடி பின்னாடி இவால்வ் ஆகிறப்பவே உங்களுக்கு அது திரைக்கதைக்கான தன்மை வந்தது. இப்போ எங்களுக்கு அதில் இருந்தது வந்து அதை எங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ண போகிறோம், அதோட அடிஷ்னல் கேரக்டர்ஸ் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோன்ற அந்த தேவை தான் இருந்தது. அடிஷ்னல் கேரக்டர்ஸும் எலிமெண்ட்ஸும் அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறப்பவே அது வந்து இவால்வ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அதை தானே பார்த்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு நாவலுங்கிறப்ப கூட ஒரு பெரிய கம்ப்ளீட்டாக இருக்கும், அதில் ஃபில்டர் பண்ணி சிறுகதையில் வந்து அந்த ஹூக் இருக்கணும். அது வந்து அந்த சிறுகதையில் இருந்தது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண நீங்கள் ஒரு படம் வட்டம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட். ஏன்னா இதில் ஒரு நேட்டிவிட்டி ஒரு மேக்கிங் இருக்குன்னா அதில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங். சிபி சத்யராஜ், அதுல்யா, ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு அது கம்ப்ளீட்டாக அது ஒன்று. எப்படி சார் அந்த ஒரு ஃபில்ம் மேக்கரே எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
பட் நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடியுதா இல்ல ஓகே எல்லாமே எல்லா சேனலும் பண்ணுவோம்? வேற கதை வேற படம் அவ்வளோதான். அதில் வேற Simple. ஒன்றும் கிடையாது. அடுத்தது வேற கதை வேற படம், அதுதானே வேலை நமக்கு. ஓகே. உங்கள் கதையை எடுத்தால் உங்களை சுற்றி எடுக்கிறேன், என் கதையை எடுத்தேன்னா அவர் கதை என்ன, அவ்வளோதான். அதில் போர் அடிக்காமல் இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும், Simple. அவ்வளோதான். ஓகே. அது வேற அப்படி செய்கிறப்பவே நம்ம செஞ்சே செய்ய மாட்டோம்ல. எல்லா வேலையும் இட்லி சாப்பிடுவோமா, காலையில் இட்லினா மதியானம் மீல் சாப்பிட்றோம், நைட்டு ஒரு கொத்து பரோட்டாவை போடுறோம், காலையில் எல்லாமே டெஸ்ட் பண்ற மாதிரி தான். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது தானே. Okay, ஓகே, ஒன்றும் பெருசாக யோசிச்செல்லாம் செய்கிறதில்ல. அதெல்லாம் இல்ல. ஓகே ஃபைன். இப்போ காளி வெங்கட் அண்ட் செல்லா அவங்க ஓகே. பட் இந்த பசங்க மேஜர் ரோல் இதுல. பார்த்தா கிளியராகவே தெரியுது. இப்போ அந்த மெயின் கேரக்டர் காளி வெங்கட் அவரோட பையனா பண்றவங்க மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் அந்த போஸ்டர் பார்த்தாலே கிளியரா தெரியுது. ஸோ அவங்க கிட்ட வேலை வாங்கும்போது அது வேற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்க அது வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அந்த குழந்தைங்களோட மென்டாலிட்டிங்கிறது ஒன்று இருக்கும். கேமரா பார்த்து கரெக்டாக பண்றது அப்படிங்கிறது. அது எப்படி சார்? இது குழந்தைகள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அது குழந்தைங்க படம். இப்போ இது வந்து குழந்தைங்க, அப்புறம் தான் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுவாங்க. அது காளி வெங்கட் எல்லாருமே இருந்தாலும் அவங்கள பற்றி நமக்கு இமேஜினேஷன் இருந்தால் கூட இது பேசிக்காக சில்ட்ரன் ஃபிலிம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைத்தன்மையை திரும்ப கூட்டிகிட்டு வருது. அதுவும் ஒரு 3 ஜென்ரேஷன் குழந்தை பருவத்தை 80s இருக்கக்கூடிய குழந்தைகளோட உலகத்தை நம்ம காமிக்கிறோம். அதுவே நம்ம அதுக்கு ஒரு அப்பாவை காமிக்கிறோம். அப்போ ஒரு 3 ஜென்ரேஷனோட குழந்தை தன்மையை நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் இந்த கால குழந்தைகளை வச்சு. ஓகே ஓகே. முதல்ல இவங்களுக்கு அந்த காலகட்டத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்புறம் அவங்க பார்க்குறவங்களுக்கு அந்த காலகட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த படத்தோட ப்ரைமரி. ஓகே. கதையை வந்து ராசியலப்பன் சார்ட்டிருந்து எழுதிடும். அது ஒரு வேலை செஞ்சிருச்சு. என்னைக்கு ப்ராப்பரான அந்த குழந்தைங்க கிடைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் படம் எடுக்க முடியும். ஓ ஆமாம். அதுக்கு தான் இந்த டைம் லைன். அப்போ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ரிகர்ஸ் பண்ண வச்சு தயாரித்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை அந்த எல்லைக்குள்ளேயே கொண்டு வர முடியுது. அதனால் இங்கே ப்ரைமரி அவங்க தான். ஓகே. ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குது, அதுக்கு சாய்ஸ் இல்லை. ஓகே. கம்ப்ளீட்டாக எத்தனை வருஷம் முடிஞ்சது ஆரம்பிச்சிருந்து இப்போ முடிச்ச வரைக்கும் எத்தனை? அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கிறதுங்கிறது வேற. ஒரு சினிமாவை நீங்கள் அந்த எல்லை கொடுங்க. நான் அந்த சிறுகதை படித்து 15 வருஷம் ஆச்சு. அப்போ 15 வருஷமா இந்த வேலை நடந்துட்டு இருக்குது. நான் முதல் இது வந்து திரைக்கதையாக ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக நான் கதையாக சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேர்த்துக்கிட்ட இது வந்து அது இவால்வ் ஆகிட்டே இருக்குது. சொல்கிறப்ப அதுலேருந்து ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த டைம்லைன் வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிச்சுதுன்னு ஒரு படைப்புக்கு எனக்கு சொல்ல தெரியல. சரி. அது வந்து நம்ம அப்படி மார்க் இல்லை. இன்னைக்கு வந்து சைன் பண்ணோம், அதனால் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிது. இன்னைக்கு வந்து இதை எழுதணும், இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. எப்போ படிக்கிற கதை திடீர்னு நமக்கு வந்து இது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்போ படித்தப்பே ஆரம்பிச்சிருச்சு. ஓ 15 இயர்ஸ் முன்னாடி சொன்னது அதுலேயே ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு இல்லையா? அப்போவே ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே. இத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இது அதோட மைண்டில் இருந்தது, கதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டாக எடுக்கணும் ஐடியா வச்சுருந்தீங்களா? இல்லை இது என்ன முதல் படமாக நான் அதை எடுக்கணும்னு ஐடியா வச்சுருந்தது. ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணேன் ஒரு 3 நாள். அப்புறம் குழந்தைகளை வச்சு எடுக்க வேணாம், அது வந்து ரிஸ்க்கு இந்த சென்ஸ் வந்து நமக்கு அதுக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் புரியுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணுன்றது வந்து எனக்கு ஒரு 3 நாள் ஷூட் பண்ணதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. தப்புன்னு தெரிஞ்சுன்னா உடனே நிறுத்திடணும். சரி ஓகே. இப்போ ஹானஸ்ட் கொஸ்டின் நான் உனக்கு கேட்குறேன். இப்போ இருக்கிற இந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு படம், ஒரு பெரிய ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அது ரீரிலீஸ் ஆகுதுன்னா பயங்கரமாக என்ஜாய். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கில்லியே இப்போ வந்து சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ஸில். அண்ட் பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி அந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு. இப்போ நான் ஒரு 90s பிறந்தவன், எனக்கு இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. பிகாஸ் ஒரு நேட்டிவிட்டியில் நான் வளர்ந்தவன், நானும் கோயம்புத்தூர் தான் படித்தவன். அந்த நேட்டிவிட்டி எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு இந்த சென்னையில் இருக்கவங்களுக்கோ இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் மேஜராக சென்னையில் இருக்கவங்க இதுக்காகவே நான் கேட்குறேன் எங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? சென்னையில் இருக்கிற யாரும் சைக்கிள் ஓட்ட மாட்டாங்களா? ஓகே. சென்னையில் இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டுவாங்க தானே. ஓகே. சென்னையில் இருக்கிறவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை இருக்குது தானே. அவங்களும் குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க. அதனால் இது வந்து அந்த பாயிண்ட் இல்லை. சரி. இந்த பீரியட் இமோஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சிமிலரானது. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ உயரத்தில் இருக்கலாம், ஆனாலும் அவங்களும் சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கிறப்போ 4 தடவை கீழே விழுந்து தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் சைக்கிள் கற்றுக்கிற எமோஷன்ஸ் மெமரிஸ் இருக்கும். அவங்களும் அவங்க அப்பாவோட சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க அப்பா அவங்களே 4 சாத்திருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களோட இளமை பருவம், குழந்தை பருவம் வந்து நாஸ்டாலஜிக்காக தான் இருக்கும். அந்த நாஸ்டாலஜியாவை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதனால் வந்து வயசு, காலம், இடம், இல்லை அவங்க வளர்ந்த பருவம், இது எதுவுமே இல்லை. நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இது தமிழ் படம் கிடையாது, இது உலகத்துக்கு பொதுவான படம். ஏன்னா சைக்கிளும் குழந்தை பருவமும் நாஸ்டாலஜியாவும் எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்பா மகன் உறவுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆமாம், அட்லீஸ்ட் மேஜரான ஆட்களுக்கு.
அதனால் எனக்கு அதுல எல்லாம் ஒன்றும் டவுட். அந்த இதில் எதுவும் இல்லை. அவங்க முன்னாடி வராமல் பின்னாடி வேணால் வரலாம். புரியுது புரியுது. ஒருத்தருக்கு உடனே பிடிக்கும், ஒருத்தருக்கு 4 நாள் கழிச்சு பிடிக்கும், ஒருத்தனுக்கு வந்து 20 நாள் கழிச்சு பிடிக்கும். அப்படி இருக்குமே ஒழிய முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய அவங்க வேற பக்கம் இல்லை. காட் இட் சார், பாயிண்ட் கிளியராக இருக்கு எனக்கு. ஓகே சார், இப்போ 15 இயர்ஸ் எவால்வ் ஆச்சுன்னு சொன்னீங்க. டெவலப் ஒன்று இருக்குது, எவால்வ். அது என்ன எவால்வ் சார்? அது வந்து பசங்களை வச்சு எடுக்கிறோம், அது ஸ்கிரிப்ட் ஒரு எவல்யூஷன் இருக்குங்க. என்னன்னா ஒரு வயசில் நம்ம வந்து இந்த இமோஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு வயசில் இன்னொரு இமோஷன். இப்போ வந்து டீனேஜில் இருக்கிறப்போ நமக்கு வந்து ரொமான்ஸும் நமக்கு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனும் தான் லைஃப் மொத்தம் நம்மளோட ப்ரைமரியாக இருக்கும். குழந்தைகளாக இருக்கிறப்ப நம்மளோட விளையாட்டுத்தன்மை ரொம்ப ப்ரைமரியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு கதையை ப்ரெசன்ட் பண்ணுற தன்மையை பார்க்குற இது வந்து நமக்கு இவால்வ் ஆகிட்டே வருது. முதல் பாயிண்ட் அதுதான். ஆஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்ம உலகத்தை பார்க்குறது, கேரக்டர்ஸை பார்க்குறது, மனிதர்களை பார்க்குறது, ஒரு கதையை பார்க்குறது இவால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் கதையே இவால்வ் ஆகுது. அது வந்து மியூச்சுவல் தான். நம்ம மாற மாற கதையும் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருது. இப்போ அப்போ எடுத்திருந்தேன்னா இதே படத்தை வந்து வேறு மாதிரி எடுத்திருப்பேன். மோசமாக எடுத்திருப்பேனா நல்லா எடுத்திருப்பேனான்றத விஷயம் இல்லை, ஆனால் வேறு மாதிரி எடுத்திருப்பேன். 6 மாதத்துக்கு முன்னாடி அப்போ அந்த என்னன்னு சொல்கிறது, அதை மெச்சூரிட்டின்னு சொல்லலாம், இல்லை அனுபவம்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தில் வந்து அந்த கதையை வந்து நம்ம எவ்வளோ வைடராக கொண்டு போய் சேர்த்தலாம், எந்தெந்த எலிமெண்ட்ஸை வந்து உண்மையிலேயே எல்லாரும் ரசிப்பாங்க, எந்தெந்த எலிமெண்ட்ஸை சட்டிலாக வைக்கலாம், எதை ப்ரைமரியாக வைக்கலாம், எந்த எமோஷனை அதிகப்படுத்தலாம், எந்த இடத்த சுருக்கலாம், இது எல்லாமே நமக்கு அந்த டைம்லைனில் வந்து கன்வெர்ட் ஆகுது. இது இந்த படத்துக்கு நல்ல எந்த படைப்புக்குமே வந்து இது பொருந்தும். இது வந்து குழந்தைகளை பற்றிய படங்கிறப்ப குழந்தைகளை நம்ம வந்து நடிக்க வச்சு இது பண்ணுங்கிறப்ப அதுக்கு இன்னும் பொறுமையும் கொஞ்சம் கவனமும் தேவைப்பட்டிருக்கு. அதான் கேட்கும். ஆமாம், அது வந்து தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து நோ சொன்னால் நோ தான். அவங்கள எஸ் சொல்ல வைக்கிறதுக்கு யாராலையும் ஒன்றுமே முடியாது. அவன் மாட்டேன்ட்டு போயிட்டானே, நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டேன் தான். நீங்கள் இன்டர்வியூ எடுக்க உட்கார வச்சிட்டீங்க, அவனுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஓகே, நீங்கள் அப்படி இல்லை. இப்போ வந்து எனக்கு உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க பிடிக்கலன்னு வச்சிங்களேன், நீ என்னை இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் 100 ஆப்ஷன் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தை இது வச்சு உட்கார வச்சு பேசவே வச்சிடலாம். நீங்கள் என்ன விரும்புகிறோம்னா அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் தான் அவனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஒரு செட்டில் ஒரு வேலை வாங்குறதுல இடியே விழுந்தாலும் நீங்கள் அவனை டிஸ்டர்ப் அவனை சேஃப்கார்ட் பண்ணி அவன் என்ன செய்யணுமோ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து வேலை வைக்கிறதுங்கிறது தான் உங்களோட ப்ரைமரி ஆப்ஷனாக இருக்கும். அதெல்லாம் சொன்னேன்னு வச்சிங்களேன், உங்கள் இன்டர்வியூ மட்டும்தான் ஓடும் ஃபுல்லாக. ஏதாவது ஒன்று சின்னதாக மட்டும் சொல்லுங்களேன் சார். ஏதாவது ஒன்று சின்ன இல்லை, நான் என்னோட முதல் 3 நாள் ஷூட் பண்ண அனுபவமே தான். அப்படிதான். ஓகே. ஆமாம், அந்த நம்ம எடுக்கிற சீனுக்கும் வர்ற சீனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஒருத்தனை லீடாக வச்சுருப்போம், 4 பேர் சீனில் இருப்பாங்க, இவன் தான் லீட் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம், அவனுக்கு வசனம் கொடுத்துருப்போம், யாராவது லீட் ஆயிடுவாங்க. சீன் நடக்கவே அவன் லீட் ஆயிடுவான். இவன் அப்புறம் ரெண்டு எடுத்துருவான், அவன் கீழே போயிடுவான். நீங்கள் சொல்ல முடியாது, டே அவன் தானே லீடு, அவன் தான்டா பேசணும் இந்த சீனில், நான் தான் நல்லா தான் பேசினேன்ல, நல்லா தானே பேசினேன், அப்புறம் என்ன ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நேற்று அவன் பேசுனா இன்றைக்கி நான் பேசுகிறேன் வச்சுக்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லைடா இது கதைடா, அது சினிமாடா, அவ்வளோதான். ஓகே, இது இங்கே காளி வெங்கட் சார்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா, இல்லை அது பழகிடுச்சு? அதுக்கு அவர் நியூட்ரலைஸ் பண்ணிட்டார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவரெல்லாம் வந்தப்போ எனக்கு வேலை கம்பேரிட்டிவாக கம்மியாயிருது. ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா நான் சென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோடய இருக்கிறாருல்ல, அவர் சென்ஸ் பண்ணிடுவார். மிரட்டுற இடத்துல மிரட்டுறது, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம், அதெல்லாம் டீல் பண்ணிப்பார் அவர். ஓகே சார். அண்டு May 3 ஏன்னா அப்போது ஒரு இது சொன்னாங்க, எலெக்ஷன் சொன்னாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அடுத்த வரிசையாக படங்கள் இருக்குன்னு. ஆனால் இவ்வளோ ஒரு சொன்ன சம்மர் ட்ரீட்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு தகுந்த ஒரு படமாக அதுக்கு தெரியுது. ஸோ ஃபைனலாக இந்த படம் பாட்டு வெளியே வராங்க, ஒரு 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக ஒரு பார்க்க வேணாம், அவங்க சாப்பிட்டு பாட்டு வெளில வராங்கன்னா என்ன இருக்குது சார்? நம்ம எல்லாத்துக்கும் சம்மர் நாஸ்டாலஜியாக இருக்கும். நம்மளோட குழந்தைகளில் வந்து ஒரு சம்மர் நாஸ்டாலஜியாக நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 5th வந்து சித்தி வீட்டுக்கு போனேன், 8th படிக்கிறப்ப மாமா வீட்டுக்கு போனேன், போய் நீச்சல் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு சம்மருக்கும் நமக்கு ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கும். 2024 இந்த படம் பார்க்குறீங்களா, நீங்கள் 2024 சம்மரை எப்போ நினச்சாலும் இந்த படம் நாஸ்டாலஜியாவாக இருக்கும். சூப்பர், அவ்வளோதான்.
ஏன்னா நான் பெருமா வீட்டில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இந்த ஃபீல் ஒன்று கிடைச்சது தான். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்த படம் வேற ஒரு சேனலில் வேற எதுக்கு அப்போ மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.